ஆளுநர் பதவிக்கே தகுதி இல்லாதவர் ஆர்.என். ரவி. இது முதல்வரை அவமதிக்கும் செயல். திமிரும் திருமா. அரசியலமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக அவமதிக்கும் ஒரு நபர் ஆளுநர் பொறுப்பில் நீடிப்பது இந்திய ஜனநாயகத்திற்கே தலைகுனிவாகும் என தொல் திருமாவளவன் ஆவேசமாக கூறியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து அவமதித்து வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த துறைகளை இருவேறு அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளித்து அந்த விவரங்களை ஆளுநருக்கு முறைப்படி தெரிவித்துள்ளார். அதை ஏற்க மறுத்த ஆளுநர் கடிதம் எழுதியதும் அதற்கு கண்டனம் எழுந்தும் ஒப்புதல் அளித்துவிட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீட்டிக்கக்கூடாது என தெரிவிப்பதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகிறது அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காருங்க. அது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுத்துள்ள அதிகாரங்களை மீறிய நடவடிக்கையும் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 164 அமைச்சர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிறது. அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் துறைகள் எவை என தீர்மானிப்பதும் முதலமைச்சர் தான். தனது முடிவை அவர் ஆளுநருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதே அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கூறியிருக்கும் அறிவுரையாகும். முதலமைச்சர் எந்த ஒரு அமைச்சரின் இலாக்காக்களையும் மாற்றி அமைப்பதற்கும் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவரை விடுவிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. பெற்றவர்கள் முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்ததுதான் அமைச்சரவை தனது அதிகாரத்தை பெறுகிறது. அல்லது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தாலோ ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இல்லாமல் போய்விடும். இதிலிருந்து முதலமைச்சர் தான் அமைச்சர் விஷயத்தில் முழுமையான அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கும் இந்த அதிகாரங்களுக்கு மாறாக முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்காமல் காலதாமதம் செய்வதும் கடிதம் எழுதுவதும் ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியவில்லை என்பதை காட்டுகிறது. பொறுப்பேற்றதிலிருந்து ஆளுநர் இப்படிதான் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதித்து வருகிறார். தொல் திருமாவளவன் இதை சொல்லிட்டு இருக்காருங்க. ஊக்குவிக்கும் விதமாக சனாதனத்தையும் வருண கோட்பாடையும் போற்றி பாராட்டுகிறார். அதன் மூலம் அவர் ஆளுநர் பொறுப்பு வகிக்க குறைந்தபட்ச தகுதியும் இல்லாதவர் என்பதை காட்டி வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு நபர் ஆளுநர் பொறுப்பில் நீட்டிப்பது இந்திய ஜனநாயகத்திற்கே தலைகுனிவாகும் என்பதே மனப்பான்மை. குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆர்.என். ரவியை ஆளுநர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் கூறியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.